தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர குருக்களே, அன்பு ஆயர் தந்தை அவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், கடவுள் யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தவர்களை ஏற்புடையவர்களாக மாற்றியிருக்கிறார் என்று. அந்த விதத்தில் எங்களுடைய குழுவில் இருந்த 4 பேர் மற்றும் நம் அனைவரையுமே கடவுள் முன்குறித்து அழைத்து அவருடைய பணிக்கென தகுதி உள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். அப்படி தகுதி உள்ளவர்களாக மாற்றி நாம், அதிலும் குறிப்பாக நாங்கள் கடந்த 25 ஆண்டுகளாக அந்த இறைவனுடைய அருட்கரத்தை உணர்ந்திருக்கிறோம். அன்னையினுடைய பரிந்துரையை பெற்றிருக்கிறோம். இதற்கெல்லாம் நாங்கள் நன்றி கூற இங்கே இருக்கிறோம். உங்களையும் எங்களோடு இணைந்து அந்த கடவுளுக்கு நன்றி கூறி அவருடைய அன்பும் அரவணைப்பும் எங்களை பின்தொடரவும், அன்னையினுடைய பரிந்துரை எங்களுக்கு என்றும் இருந்து அவர் கொடுக்கிற பணியில் நாங்கள் திறம்பட பணியாற்றவும், எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திருப்பலியை நாம் தகுதியுடன் பங்கு பெற நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயல்களாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகி இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இறைவனே, ஆண்டவராகி இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றும் ஆக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் திரு அவையில் தொண்டாற்றவும் தகுதியற்ற எங்களை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவர்களாகவும் உம்முடைய மறைபொருள்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குபவர்களாகவும் நாங்கள் திகழச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரே, நானும் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நானும் பேரன்பில் நம்பிக்கை
வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உன் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உன் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை நோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். ஆண்டவரே, நான் உன் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உன் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். அப்போது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட மாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்திவிட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் எவரும் அக்களிக்கவும் மாட்டார். ஆண்டவரே, நான் உன் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உன் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூரும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். ஆண்டவரே, நானும் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நானும் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 22 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ,
நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபுவும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பிற்குரிய ஆயர் தந்தை அவர்களே, அன்பு முதன்மை குரு அவர்களே, இங்கே இருக்கின்ற யூபிலி விழா கொண்டாடும் நண்பர்களே, அனைத்து அருள் தந்தையர்களே, உங்கள் அனைவருடைய இறை ஆசியோடு இந்த சிறிய ஒரு மறைவுரையை நான் நிகழ்த்த இங்கே முன் வந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டது போல் அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்தான் என்ற இந்த கேள்வியை சீடர்கள் வழியாக ஆண்டவர் கேட்டிருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் கூட அதுதான் நிகழ்ந்திருக்கிறது. நாங்கள் இளங்குரு மடத்திலே சேர்ந்த பொழுது 18 பேர் எங்கள் பேட்ச். ஆரோக்கியதாஸ் அருள் தந்தை அவர்கள் 2 ஆண்டு பின்னாடி வந்தார். அவரோடு சேர்த்தால் 19 பேர். அதே நாங்கள் பிறகு இந்த கல்லூரி எல்லாம் முடித்து குரு பட்டெல்லாம் பெறும் பொழுது 4 பேர் மட்டும்தான் அதில் குருக்களாக மாறினோம். ஆக கடவுள் சொல்லுகிற இந்த வார்த்தை எவ்வளவு உண்மை என்று நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரும் இங்கே அழகான ஒரு பதில் சொல்லுகிறார். இடுக்கமான ஒரு வாயில் வழியாக நுழைவதற்கு முயற்சி எடுங்கள். ஏதோ ஒரு சுரங்கப்பாதை அதில் நெளிஞ்சு குனிஞ்சி நாம் போக வேண்டும் என்பது போல் நமக்கு இந்த அர்த்தத்தை கொள்ளாமல், இந்த குறுகலான பாதை என்று சொல்லப்படுவது இந்த வாழ்க்கையை எப்படி நாம் வாழுகிறோம், திட்டமிட்டு அல்லது ஒரு ஃப்ரேம் என்று சொல்கிறோமே, சட்டமிட்டு இப்படி தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், இதற்காக தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகுத்து கொண்டு வாழ்வது தான் அந்த குறுகிய வாழ்க்கை. உலகம் அகன்றது, உலகில் இருக்கிற வாய்ப்புகள் அகன்றது, உலகிலே நன்மைகளும் தீமைகளும் கலந்த இந்த வாழ்க்கை முறைமையிலே எதையும் செய்வதற்கு கடவுள் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அதனால் இருப்பதை எல்லாவற்றையும் வாழ்ந்து பார்த்து விட வேண்டும் என்பது வாழ்க்கை அல்ல. மாறாக இந்த வாழ்க்கையை இப்படி தான் வாழ வேண்டும், இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு துணியிலே வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். எனவேதான் இங்கு சிலர் முதன்மையாக இருக்க விரும்புபவர்கள் கடைசியாகவும், கடைசியாக இருக்க விரும்புகிறவர்கள் கடைசி என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் முதன்மையானவர்களாகவும் மாறுகின்ற ஒரு நிலைகள் நம்மிடையே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது கடவுள் செயல் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் இந்த குருத்துவ வாழ்க்கை, பெரிய பெரிய பேரருள் தந்தை உங்களுடைய மறைவுரைகளை, உங்களுடைய திருப்பலிகளை பார்த்து நாங்களெல்லாம், நீங்கள் பங்கு தந்தையாய் எங்களை வழிநடத்தியதை பார்த்து நாங்களெல்லாம் குருக்களாக மாற வேண்டும் என்று ஆசை கொண்டோம். ஆனால் ஒரு அருட்தந்தை என்று அவர் இல்லை. நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவரை பார்த்து நான் சொன்னேன், ஃபாதர், உங்கள்கிட்ட நிறைய நான் நல்லது கற்றுக்கிட்டேன், ஆனால் முன்பு போல் நீங்கள் இப்பொழுது இல்லை என்று அவரிடம் சொன்ன பொழுது அதை அவர் பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் அது கட்டாயம் அவர் உணர்ந்திருப்பார் என்று தான் நினைக்கிறேன். அவரிடமிருந்து எவ்வளவு நல்ல, இப்படி ஒவ்வொரு குருவிடம் இருந்தும் எனக்கு முன்பாக திருநிலைப்படுத்தப்பட்டு இந்த வேலூர் மறை மாவட்டத்திற்காக பணியாற்றிய, எங்களுடைய பங்கு தலங்களிலே பணியாற்றிய உங்களை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் குருக்களாக மாற வேண்டும் என்று ஆசை கொண்டோம். இந்த குறுகலான வாழ்வையை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டோம். இது எப்படி இருக்கும் என்று தெரியாமலேயே இதன் மீது ஒரு பற்று கொண்டோம். இப்படியெல்லாம் கடவுள் அழைத்தார், கடவுள் இதை செய்யும் சொல்லி பணித்தார். எனவே ஆயர்களுக்கும் எங்களுடைய மூத்த குருக்களுக்கும் பின்வருகின்ற இளைய குருக்களுக்கும் நாங்கள் ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு வாழ்வின் கட்டாயத்தில் நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழ
துணிவோடு எதிர்கொண்டோம். இதை ஒரு கஷ்டமான அல்லது ஒரு நிபந்தனையோடு என்றல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்வாக்கி கொள்ள நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த வாழ்க்கையில் தான் கடந்தது இந்த 25 ஆண்டுகள். பல்வேறு பணிதளங்கள், பல்வேறு பட்ட மக்கள், என்னுடைய தோழமை குருக்களுக்கு அத்தகைய வாய்ப்பு கிடைத்திருக்குமோ என்று தெரியவில்லை. எனக்கு கிடைத்தது. பல மொழி பேசும் மக்கள், பல இளம் மக்கள் அவரோடு பணியாற்றுகின்ற ஒரு சூழல் எனக்கு அமைந்தது. ஆனால் எல்லாருமே எந்த மொழி பேசியவர்களாக இருந்தாலும், எந்த இனத்து மக்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு புள்ளியிலே இணைக்க முடிந்தது. அவர்கள் கத்தோலிக்க விசுவாசிகள். நான் அவர்களுடைய ஒரு பங்கு தந்தை என்ற ஒரு நிலையிலே, ஆடும் ஆயிரம் என்ற அந்த போர்வையிலே அவர்களை இணைக்க முடிந்தது. சென்ற இடமெல்லாம் எல்லாரை பற்றியும் சொல்ல, எல்லாருமே சிறப்பாக பணி செய்திருக்கிறாங்க. பல இடங்களிலே திருத்தலங்களிலே சிறப்பான பணியை என்னுடைய தோழமை குருக்களும் ஆற்றியிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு விசித்திரமாக என்னை பொறுத்த மட்டிலே அனுப்பப்பட்ட இடமெல்லாம் சவால் நிறைந்த இடமாக இருந்தது. எங்கு பிரச்சனையோ, எங்கு யார் போக முடியலோ என்று போர் உக்கிரமாக நடக்கிற இடத்திலே கொண்டு போய் அவனை நிறுத்தி கொள்ளுங்கள் என்ற பட்சத்திலே அனுப்பப்பட்ட சூழ்நிலை தான். உரியூர் குப்பம் பற்றி இங்கே இருந்த முன்னாள் பங்கு தந்தையர்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற பங்கு தந்தையும் அறிவார். எனவே அந்த இடத்திலே நான் பங்கு தந்தையாக அனுப்பப்பட்டேன். எனவே அங்கே சென்ற பொழுது அந்த மக்கள் அந்த விசுவாசத்திலே ஒன்றிணைந்து ஒன்றை கண்டுபிடித்தேன். அவரிடம் ஒன்று, வேறு ஒன்று இருந்தது, நம்பிக்கை. அதே போல் உடையார் குப்பம் போகும்பொழுது அங்கே அருட்தந்தை என்னே ஜான் பீட்டர், மறைந்த அருட்தந்தை அவர்கள் பிரச்சனையோடு இருந்தார், சிக்கலோடு இருந்தார். இந்த இரவு அவருக்கு இருக்கக்கூடாது என்று அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த நாள் பங்கு தந்தையாக நான் அங்கே நியமிக்கப்பட்டேன். அங்கே போன பொழுது யாரை பார்த்தாலும் அச்சமாக தான் இருந்தது, யாரை பார்த்தாலும் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த மக்கள் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை பூசை வைத்தால் ஒரு 15 பேர் வந்து நிற்கிறார்கள். இன்றைக்கி போய் பாருங்கள், கோயில் முழுமையாக இருந்தது. எனவே அந்த இடத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலை. அதுக்கு அடுத்ததாக வேறு ஒரு சூழ்நிலையில் தப்பித்தோம், பிழைத்தோம், தஸ்துக்கு ஓடி போகலாம் என்று நினைத்த யோனாவை போல நாமும் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடலாம் என்று நினைத்து உத்தரவெல்லாம் கிடைத்து விட்டது, கை கட்டியது வாய் கட்டவில்லை என்றது போல நான் தப்பிக்கலாம் என்று நினைத்த பொழுது ஆயர் அழைத்தார். 4-5 பேரை கேட்டேன், யாரும் போகவில்லை, நீங்கள் அங்கே போக வேண்டும் என்று சொன்னார். எங்கே என்று கேட்ட பொழுது பத்தியாவரம் என்று சொன்னார். உடனே நான் சொன்னேன், ஆண்டவர் நான் ரஜினிகாந்த் தான், நான் மட்டும் போய் ஃபைட் பண்ணுறதுக்கு அங்கே போய் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், 6 மாதம் இங்கே முன்னாள் முதன்மை குரு கூட இருக்கிறார், அது அவருக்கு தெரியும். 6 மாதம் அல்லது 1 வருடம் அதற்குள் ஒருவரை தயார் செய்துவிட்டு நான் உன்னை அழைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அவர் மீது நம்பிக்கை வைத்து ஒரு கண்டிஷனோடு போகிறேன், நானும் போய் பார்ப்பேன், பாட்டப்பட வந்துடுவோம் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு தான் நான் சென்றேன். ஆனால் அந்த இடத்தில் சென்ற பொழுது மக்களுடைய தேவை, அந்த ஆயுத ஆடுகளை போல் அவர்கள் இருப்பதை பார்த்த நிலை, அந்த மக்கள் மத்தியில் இருந்த குழப்பங்கள், இவைகளெல்லாம் அங்கே சரி செய்யப்பட்டது. எனவே அங்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகள், 97 பல பிரச்சனைகள், வழக்குகள், அதற்கு முன்னாலும் பல வழக்குகள், பஞ்சாயத்து வைக்கலாம், ஊரை கூட்டலாம் என்றெல்லாம் சொன்னார்கள். எளிய வழிமுறையை சொன்ன பொழுது தூய் ஆவிதான் அவர்களுக்குள் செயலாற்றியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். எனவே தூய் ஆவியார் அவர்கள் மீது இறங்கியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறிய வழிமுறையை சொன்னேன். எல்லா வழக்குகளையும் அவர்கள் அதை பின்பற்றி எழுதிவிட்டு வாபஸ் வாங்கிவிட்டு ஒரு வழக்கு கூட இல்லாமல் இப்பொழுது அந்த மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இனிமேல் யார் பத்தியாவரம் போனாலும் நிம்மதியாய் பணியாற்றலாம். எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், கடவுள் இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பை தான் எனக்கும் கொடுத்தாரோ என்று தான் நான் நினைத்தேன். இயேசுவில் அன்பானவர்களே, நிறைய காலம் தாழ்த்தி கொண்டு நேரம் கருதி நான் என்னுடைய கருத்துக்களை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். அப்படிதான் என்னுடைய தோழமை குருக்களும் பல்வேறு இடங்களிலே நானும் கூட சேர்ந்து பல இடர்பாடுகள், ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் சந்தித்தோம். ஆனால் அவைகளெல்லாம் எதிர்கொள்வதற்கு கடவுள் ஒரு மனதிடனை கொடுத்தார், ஒரு ஆற்றலை கொடுத்தார், வலிமையை கொடுத்தார். அதுதான் எங்கிருந்து வந்தது என்றால், அது நாங்கள் கொண்ட அந்த வாழ்க்கையினுடைய ஒழுக்கமான அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தீர்மானித்து கொண்ட ஒரு நிலை. இயேசுவில் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்டவர்களை சரியாய் அவருடைய அழைத்தல் வாழ்வுக்கு, இந்த இறை வாழ்வுக்கு பயன்படுத்தி கொண்டார் என்று தான் நான் நம்புகின்றேன். எனவே பல முன்னால் இருந்த ஆயர்களும் இப்பொழுது இருக்கிற நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, இந்த
குருத்துவ கூட்டத்தில் நானும் அமர முடியுமா என்றெல்லாம் எண்ணங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த குரு கூட்டத்திலே, குருத்துவ கூட்டத்திலே நானும் அமர்ந்து 25 ஆண்டுகள் அனுப்பிய இடமெல்லாம் பணி செய்து கடவுளுடைய நல்ல ஊழியனாய் திகழ்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்ததற்காக, என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக, என்னை அழைத்து திருப்பலி ஆற்றி மறைவுரை ஆற்ற செய்த உங்களுக்காகவும் நான் இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு நான் பெரிதாக நினைக்கின்றேன். நான் யாரிடமும் பகைமை பாராட்டியதில்லை. எனவே இவர்களும் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். வேலூர் மறை மாவட்ட குருக்களுடைய இந்த தோழமையும் இந்த ஒற்றுமையும் அன்பும் மற்ற பிற மறை மாவட்டத்தை விட சற்று உயர்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த தோழமை என்றும் எங்களுக்கு நீங்கள் நல்க வேண்டும். இன்னும் நாங்கள் நல்ல மனதோடு பணியாற்றுவோம். இளைய குருக்களும் எங்களுக்கு மூத்த குருக்களும் நல்ல வழிகாட்டியமையற்காக ஒத்துழைப்பு நல்கியதற்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அழைத்த இறைவன் எங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் காலை மாலை இரவு எல்லா வேலைகளிலும் எங்களை வழி நடத்தியதற்காகவும் நான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த யூபிலை விழாவை உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவதிலும் நீங்கள் அனைவரும் எங்களுக்காக இந்த நல்ல நாள் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபித்து இன்னும் ஆண்டவர் உடல் உள்ள ஆன்மீக நலனை தந்து இந்த மறை மாவட்டத்திற்காக எந்த பணியை எந்த நேரத்தில் சொன்னாலும் அதை செய்ய துணிவோடு எதிர்கொள்ள மனதிடனை இறைவன் அளித்து எங்கள் மூவரையும் இன்னும் அயல்நாட்டில் இருக்கிற அருட்தந்தை அவர்களையும் நால்வரையும் ஆண்டவர் வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு உங்களுடைய ஜெபத்திற்கும் நன்றி சொல்லுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். அன்பு சகோதர குருக்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எங்களுக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ்வுரை உமக்கு தேவையன்று,
ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் அம்ரோஸ் பிச்சைமுத்து ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரும் அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு மலர மன்றாடுவோமாக. மதுவே தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக எங்கள் அருள்பணி வாழ்வின் வெள்ளிவிழாண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடி உள்ளோம். அதனால் நாங்கள் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.